தேவனோடு இருக்கிற நேரத்தை அனுபவியுங்கள். 16ஆம் சங்கீதத்திலே, அதாவது இயேசுலாம் வரதுக்கு முன்னாடியே ஒரு மனுஷன் சொல்றாரு, அவருடைய சமூகத்துல என்ன இருக்குது? பரிபூரண ஆனந்தம். அவருடைய வலது பார்சத்துல என்ன சொல்றாருன்னா, there is joy in the presence of God. அவர் பிரசன்னத்துல ஆனந்தமும் பேரின்பமும் இருக்குதுன்றார். இன்னைக்கு பிரசன்னத்துல சிரிக்காதன்ட்டாங்க, தேவ பிரசன்னம் ஜாக்கிரதைன்ட்டாங்க. என்ன மாடலை ஃபாலோ பண்றீங்க? பழைய ஏற்பாட்டு மாடலா? விழுந்து செத்துருவேனா? இது நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, செப்பலை கழட்டி விடுன்ட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் செப்பலை கழட்டிட்டு தான் உட்கார்ந்துருக்கோம். என்ன மாடலை ஃபாலோ பண்றீங்க? அவருடைய பிரசன்னத்துல பரிபூரண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் இருக்குன்னா, நான் சொல்றேன், உங்க லைஃப்ல பெஸ்ட் செலிப்ரேஷன் டைம் சர்ச்சில் தான் இருக்கணும். ஏன்னா இங்க தான் அதை ஹானர் பண்ணி வரோம். காட்ஸ் பிரசன்ஸ்ங்கறோம். காட்ஸ் பிரசன்ஸ்ல தான் நீ சந்தோஷமா இருக்கணும். காட்ஸ் பிரசன்ஸ்ல தான் நீ களி கூறணும். நம்ம ஊர்ல பாருங்க, சர்வீஸ்லாம் சீரியஸா இருப்பாங்க. சர்வீஸ் முடிச்சோன்னா அவங்க எல்லா பல்லும் தெரியும். ஏன்னா ஒருத்தர் பார்த்து என்ன பண்ணுவாங்க, அதே சந்தோஷத்தை கொண்டு வா சர்ச்சுக்குள்ள. ஏன் இங்க சந்தோஷமா இருக்க முடியலன்னா, அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு இதை காமிச்சு விட்டோம். நம்ம ஜாக்கிரதை, சத்தம் போடக்கூடாது, சிரிக்க கூடாது, பேசக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நம்ம பி சீரியஸ் அப்படின்ட்டோம். இல்ல பி ஜாய்ஃபுல் அப்படிங்கிறார். ஏதோ நான் சில வசனத்தை சொல்லுவேன், என் மேல ஹர்ட் ஆகக்கூடாது. ஹர்ட் ஆகணும்னா வேர்டு மேல ஹர்ட் ஆகும். ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள், மகிழ்ச்சியோட அவருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட. அப்ப அவர் சந்நிதிக்கு வரும்போது எப்படி பண்ணுவோம்? சத்தம் போட்டு வர சொல்ல, ஆனந்த சத்தம். ஆண்டவர் எந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறார்னா, உங்களுக்காக உலகத்தை உண்டாக்கி உங்களை உண்டாக்குனார்ல, அதுக்கு முன்னாடியே உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதை எப்படி நீங்க உங்க கிரியையை சார்ந்து கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் நினைப்பீங்க? ஒரு தாய் குழந்தைய பார்க்கறதுக்கு முன்னாடியே நேசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வயிற்றுல அது ஒரு கருவாதான் இருக்கும், ஒரு ஹார்ட் பீட்டா தான் இருக்கும். அங்கிருந்து எம்பிள்ளைன்னு ஒரு பாசத்தை கொட்டி அன்பை வளர்த்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை என்ன கலர்ல இருக்குது, என்ன வெயிட்ல இருக்குதுன்னே தெரியும். ஆனா பெண்ணானே தெரியும். ஆனா லவ் எங்கேயே தொடங்குதுன்னா, பார்க்கறதுக்கு முன்னாடியே தொடங்குது. பாத்தீங்களா? அதுதான் காட்ஸ் லவ். காட்ஸ் லவ் கிரியேஷனுக்கு முன்னாடி ஆண்டவர் உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு வர்ற அன்பெல்லாம் அப்படியே பார்த்ததினால் வருகிற காதல், பார்த்ததும் வருகிற காதல், பார்த்ததும் காதல். அழகா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. சிலருக்கு முடி நீளமா இருந்தா லவ் வந்துடும். சிலருக்கு நல்லா பாட்டு பாடினா லவ் வந்து. இதெல்லாம் என்ன தெரியுமா? முடி கொட்டினா. ஆனா இவரோ எதையுமே பார்க்காததுக்கு முன்னாடி ஐ லவ் யூன்னு சொன்னவர். He decided to love. உலகத்துல சில உறவுகள்ல பழகுறோம்ல, இந்த உறவை வச்சே நம்ம யாரோடையும் பழக ஆரம்பிச்சிட்டோம் தெரியுமா? தேவனையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். உலகத்தில் இருக்கிற சில உறவுகள் பார்த்ததினால, கண்டிஷன்ஸ்னால வந்த லவ். ஆனா இவரதோ அன்கண்டிஷனல் லவ். நீ யாரா இருந்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன்னு முடிவு எடுத்துட்டா நேசிக்கிறேன். உங்களால நேர்ல வந்து எல்லா சர்வீஸ் அட்டன் பண்ண முடியலனாலும் யூடியூப்லயாவது போட்டு உங்க காதுகள் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். சில தவறான மனநிலைகள் எல்லாம் ஆவியானவர் உடைப்பார். சிலதெல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க இப்படிதான் அப்படிதான். இல்ல, ஆண்டவர் அதையெல்லாம் மாத்தி உங்களுடைய உறவை இன்பமாக்குவாராக. May you enjoy your time with God. தேவனோடு இருக்கிற நேரத்தை அனுபவியுங்கள். வேதம் சொல்லுகிறது, அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் அவருடைய வலது பாரிசத்திலே. இது சொன்னது யாரு? சங்கீதக்காரன். எங்க சொல்றாரு? சங்கீதம் 16 சொல்றாரு. 16ஆம் சங்கீதத்திலே, அதாவது இயேசுலாம் வரதுக்கு முன்னாடியே ஒரு மனுஷன் சொல்றாரு, அவருடைய சமூகத்தில் என்ன இருக்குது? பரிபூரண ஆனந்தம். அவருடைய வலது பார்சத்துல என்ன சொல்றாருன்னா, there is joy in the presence of God. அவர் பிரசன்னத்துல ஆனந்தமும் பேரின்பமும் இருக்குதுன்றார். இன்னைக்கு பிரசன்னத்துல சிரிக்காதன்ட்டாங்க, தேவ பிரசன்னம் ஜாக்கிரதைன்ட்டாங்க. என்ன மாடலை ஃபாலோ பண்றீங்க? பழைய ஏற்பாட்டு மாடலா? விழுந்து செத்துருவேனா? இது நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, செப்பலை கழட்டி விடுன்ட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் செப்பலை கழட்டிட்டு தான் உட்காந்துருக்கோம். என்ன மாடலை ஃபாலோ பண்றீங்க? அவருடைய பிரசன்னத்துல பரிபூரண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் இருக்குன்னா, நான் சொல்றேன், உங்க லைஃப்ல பெஸ்ட் செலிப்ரேஷன் டைம் சர்ச்சில் தான் இருக்கணும். ஏன்னா இங்க தான் அதை ஹானர் பண்ணி வரோம். காட்ஸ் பிரசன்ஸ்ங்கறோம். காட்ஸ் பிரசன்ஸ்ல தான் நீ சந்தோஷமா இருக்கணும். காட்ஸ் பிரசன்ஸ்ல தான் நீ களி கூறணும். நம்ம ஊர்ல பாருங்க, சர்வீஸ்லாம் சீரியஸா இருப்பாங்க. சர்வீஸ் முடிச்சோன்னா அவங்க எல்லா பல்லும் தெரியும். ஏன்னா ஒருத்தர் பார்த்து என்ன பண்ணுவாங்க, அதே சந்தோஷத்தை கொண்டு வா சர்ச்சுக்குள்ள. ஏன் இங்க சந்தோஷமா இருக்க முடியலன்னா, அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு இதை காமிச்சு விட்டோம். நம்ம ஜாக்கிரதை, சத்தம் போடக்கூடாது, சிரிக்க கூடாது, பேசக்கூடாது,
எதுவுமே பண்ணக்கூடாதுன்றான் அவன். பி சீரியஸ் அப்படின்ட்டான், இல்ல பி ஜாய்ஃபுல் அப்படிங்கிறார். ஏதோ நான் சில வசனத்தான் சொல்லுவேன், என் மேல ஹர்ட் ஆகக்கூடாது, ஹர்ட் ஆகணும்னா வேர்டு மேல ஹர்ட் ஆகும். ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள், மகிழ்ச்சியோட அவருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட. அப்ப அவர் சந்நிதிக்கு வரும்போது எப்படி பண்ணுவோம்? சத்தம் போட்டு வர சொல்ல, ஆனந்த சத்தம். இப்ப நீங்க வீட்டுக்குள்ள வந்தாலும் உங்க பிள்ளை கையை கட்டி மூளையில உட்காந்துச்சு, என்ன நீங்க என்னாச்சுன்னு கேட்பீங்களா இல்லையா? உங்க கண்ணு முன்னாடி பிள்ளை ஓடி ஆடி சந்தோஷமா இருக்கணுமா, இல்ல போய் உட்காந்துக்கணுமா? சந்தோஷமா இருக்கணும். குட் ஃபாதர்னா அப்படிதான். இன்னைக்கு நம்ம இருக்கிற டென்ஷன்ல சத்தம் போடாத உட்காருன்றோம், ஆனா நீங்க சத்தம் போடுறத அவர் என்ஜாய் பண்றார். ஆனந்த சத்தத்தோட வா என்கிட்ட. ஆமென்.